இன்னைக்கு செய்தி முக்கியமான வார்த்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். முக்கியமான வார்த்தை இது. நம்முடைய குடும்பங்கள்லையோ இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயோ நம்முடைய வீடுகளிலோ இல்லை சபை நடுவோ இது எங்கேயாவது ஓரமாக ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தா இது நிச்சயமாக நம்ம குடும்பங்களை பாதிக்கும். இது இன்னைக்கு நம்ம கடைசியாக ஒழிச்சு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆவியை கர்த்தர் வெளியே தள்ளிடணும். ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியம், ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிட்டாலே நீங்கள் செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் அப்படியே அந்த டைரியை மூடி வச்சிடாம, அந்த பைபிளை மூடி வச்சிடாம, நீங்கள் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது இந்த வாரம் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசினார் அப்படின்னு நீங்கள் அதை திரும்பவும் அசப்போடும்போது, அந்த அசப்போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகிடும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் பேசுகிற விஷயம் கொலோசியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு சபைக்கு சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கேளுங்கள். ஒருவருக்கொருவர், ஆமாம் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக போய் நான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பொருள் இங்கே எடுத்தியாப்பா, ஆனால் அவங்க எடுத்திருப்பாங்க, என்ன சொல்கிறோம் நம்ம எடுக்கலை அப்படின்னு சொன்ன உடனேயும் அது ஒரு பொய் ஆயிடுது. ஆமென், பொய் தான் அது. ஆனால் பைபிள் அந்த பொய்யே கொஞ்சம் ஆழமாக நமக்கு சொல்லுது. நம்ம மேலோட்டமாக நியாயப்பிரமாணத்தில் பொய் சொல்லாதிருப்பாயாக, நாம் பல முறை அந்த பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பொய் சொல்லாதன்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருப்போம். என்னன்னு கேட்டாக்கா, பிள்ளைங்கிட்ட இந்த 50 ரூபா எடுத்தியாடான்னு கேட்டாக்கா அவன் என்ன சொல்லுவான், நான் சத்தியமாக நான் எடுக்கவே இல்லைன்னுவான். ஆனால் அவன் தான் எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டு இருப்பான். நம்ம அதை மட்டுமே நம்ம பொய் நம்ம நினச்சிட்டு இருக்கணும்ல. ஆமாம், அதுதான் நம்முடைய ஒரு ஓரலாக நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பொய்யாக தெரியுது. ஆனால் எக்ஸாக்டாக பைபிள் நமக்கு சில விஷயங்களை சொல்லும் போது அதை நம்ம கண்டு ஆராய்ஞ்சு என்ன செய்யணும்னா அதை உருவ நம்ம பார்க்கணும். நம்ம ஹல்லேலூயா, ஆமாம். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு மாவை போட்டு பிசைஞ்சிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைறீங்கன்னு வச்சு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூச்சி மேலே உட்காந்துச்சு, என்ன பண்ணுவீங்க, அதை எடுத்து நீங்கள் வெளியே போட்டுருவீங்க. அப்படி போல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை, இந்த பொய் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டாலே உங்கள் வீடு ஆசீர்வாதமாக ஆகிடும். ஹல்லேலூயா, அதான் பைபிள் தெளிவாக சொல்லுது. சபையை பார்த்து பவுல் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும். ஆமென். பிள்ளைங்க பெற்றவங்ககிட்ட அனாவசியமாக என்ன பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க. நான்லாம் நிறைய பொய் சொல்லியிருக்கேன் நான். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அம்மா நான் படிக்கிற காலத்தில் சாயங்காலத்தில் எங்கேயுமே என்னை அனுப்ப மாட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் டியூஷன் போகிறேன் அப்படின்னு. நான் ஹலோ டியூஷன் போகிறேன் சொல்லுவானா, நான் டியூஷன் போனதே கிடையாது. ஏன்னா நான் டியூஷன் போயெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் நான் கிடையாது. நான் வீட்டில் உட்காந்து அந்த 1 மணி நேரம் படிக்கிற படிப்பிலே முடிச்சிடுவேன். இப்போ எனக்கு நல்லா ஒன்று தோணுது, நம்ம நல்லா படிச்சிருந்தா என்னத்துக்கெல்லாம் எங்கேயோ நல்லா உட்காந்துருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் இன்னொரு பக்கமும் தோணுது, அதை விட கர்த்தர் நம்மை நல்லா தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஒரு அழிலையோ சொல்லுங்க எல்லாருமே. நம்ம வாழ்க்கையினுடைய எஃபெக்டிவான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நமக்கு நாமே பிரயோஜனமாக இருப்பதை விட நாம் என்னைக்கு பிறருக்கு பிரயோஜனமாக நம்ம மாறுறோமோ, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க அந்த சர்க்கிள்லேயே அவங்க இருந்து அவங்க பிரயோஜனமாக அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அது வேறு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அது தேவனுடைய அது மகா பெரிய ஆசீர்வாதம். அது ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், நான் போய் சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் ஒரு நாள் நான் டியூஷன் போனதே, எந்த டியூஷன் நான் போயிருக்கிறேன், நான் கண்டோன்மெண்ட் அந்த டாமினிக் ஸ்கூல் இருக்கக்கூடிய பார்க் தான் எனக்கு டியூஷன் சென்டர். எனக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போனேன்னா 8:30 9 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். நான் பசங்க கூட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அங்கே தான் இருப்பேன். நான் பொய். ஆமென். அப்போ பெற்றவங்க கிட்ட பிள்ளைங்க என்ன சொல்லுது, பொய் சொல்லுது. ஆனால் அந்த பொய்யை நான் சொல்லி நான் போனதால், ஆமென், நான் உயரலன்னு இல்லை, ஆனால் எந்த தூரம் உயரணுமோ ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த உயரத்துக்கு என்னால் போக முடியலன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரிதவங்க எல்லாருக்குமே, நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் உயர்ந்திருக்கணும், ஆனால் அந்த உயரத்துக்கு என்னால் போய் நிற்க முடியாமல் நான் பாதியில் தான் நின்னேன்.
ஆனால் காலங்கள் வரும்போது கர்த்தர் நமக்கு எதை செய்யணுமோ அந்த பாதையில் நம்ம கர்த்தர் கொண்டு வந்துடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு உயரத்தில் போய் நின்று இருக்கணுமே, அந்த உயரத்துக்கு என்னால் போக முடியல. அப்போ பொய் என்ன செய்யுதுன்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை அது நமக்கு கெடுக்குது. ஒரு கணவன் மனைவி கிட்ட பொய் என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு மனைவி என்ன சொல்லக்கூடாது, புருஷன்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைங்க பெற்றவங்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பெற்றவங்க பிள்ளைங்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதான் அவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒரு என்ன செய்யாதீங்க, பொய் சொல்லாதிருங்கள். ஆமேன். என் மனைவி இது வரைக்கும் சம்பளம் எவ்வளோன்னு என்னை கேட்டதே கிடையாது, நானும் சொன்னதே இல்லை. ஆனால் நான் இவ்வளோ சம்பளம் தான் நான் என் மனைவிட்ட நான் சொன்னதே கிடையாது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட என்ன உண்மையான சம்பளத்தை சொல்ல மாட்டாங்க. சம்பளம் 20,000 வாங்கினாக்கா 8,000 தான் சம்பளம், மீதி 12,000 பாக்கெட்டில் போட்டு வச்சுக்குவாங்க. அதுவும் ஒரு பொய் தான். அப்போ எங்கேயோ குடும்பத்துக்குள்ள ஒரு பொய் நாவு என்ன செய்யுதுன்னா அது வேலை செய்யுது. அந்த பொய் என்ற வார்த்தைக்கு நம்ம லேசாக நம்ம பார்க்குறோம். நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பொய் என்ற எக்ஸாக்ட் வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வேண்டுமென்றே நிலைக்கலாம், வேணும்னே சில விஷயங்களை தவறாய் சித்தரிப்பது தான் பொய். ஆமேன். ஹல்லேலூயா. willfully misrepresent அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா சொல்ல வேண்டியதை சொல்லாம அதை மாற்றி சொல்லி நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே சில நேரம் என்ன செய்யறோம்னா தடுக்கிறோம், தடுத்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எங்க அப்பா கேட்பார், படிச்சிட்டீங்களான்னு கேட்பார். அப்படியே அபட்டமான ஒரு பொய்யை நாங்கள் சொல்லுவோம். எங்க அப்பா வர நேரம் சரியா எங்களுக்கு தெரியும், இந்த டைம் தான் வருவார் அப்படின்ட்டு. அந்த நேரம் வரைக்கும் விளையாடிட்டு என்ன திரும்ப செய்வோம், ஒரு 1/2 hour முன்னாடி அந்த புக் எடுத்து வச்சுன்னு உட்காந்துக்குவோம். படிச்சிங்களான்னு ஒரு வார்த்தை தான் கேட்பார். நாங்கள் என்ன செய்வோம், நான் அபட்டமாக ஒரு பொய்யை சொல்லிடுவேன், படிச்சிட்டேன். ஆனால் எனக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கு தான் அந்த எக்ஸாம் டைமில் லாஸ்ட்டாக ஒரு மாதம் இருக்க, அப்படி அழிஞ்சவன் நான். ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே. மற்ற பிள்ளைங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுன்னு வந்துடும். ஆனால் எனக்குள்ள என்னன்னு கேட்டாக்கா, நமக்கு தான் மூளை பெருசாச்சே, தலை பெருசாச்சே. அதனால என்ன செய்யலாம், லாஸ்ட்டா போதும், நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, என்ன இந்த ஒரு புக்கு ஆடே பார்த்தா முடிஞ்சிச்சாடே அப்படின்னு டீச்சரை சொல்லி கொடுக்கும்போது நல்லா அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கோம் நம்ம. ஆமேன். அதை வேற வச்சுக்குவோம். இப்போ ப்ளஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 10-15 நாளுக்கு படித்து முடிச்சு மார்க் ஏதோ கொஞ்சம் எடுத்து பாஸ் பண்ணால் போதும், அவ்வளோதானே. ஹலோ, ஃபெயில் ஆகக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. நம்ம சும்மா என்னத்த மார்க் எடுத்துட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான. அப்போ அந்த பொய் என்ன செய்யுதுன்னா என் ஆசீர்வாதத்தை என்ன செய்தது, அது கெடுக்குது. ஹல்லேலூயா. willfully நல்லா கேட்டுங்க, பொய் அதாவது என்ன தெரியுமாங்க, வேணும்னே உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க சாத்தான் வாயில வைக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா அது மற்றவங்களுக்கு அல்ல, அது யார் பொய் சொல்றாங்களோ அது அவர்களே காலங்கள் அது பாதிக்கும். அது அந்த பொய்க்கு ஆப்போசிட் வசனம் அப்படி சொல்றேன், ஒருவருக்கொருவர் உண்மையை பேசுங்கள். ஒருவருக்கொருவர் பேசுங்கள். என் பிள்ளைங்க கிட்ட அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டாக்கா, நீங்க செஞ்ச தப்பு எனக்கு பெருசா தெரியாது, ஆனா என்னைக்கு நீங்க அதை மறைச்சு நான் கண்டுபிடிக்கிறனோ அன்னைக்கு தான் நீங்க செத்தீங்கன்னு. வேணாம், தவறு எல்லா மனிதனும் செய்யக்கூடிய ஒண்ணுதான், கரெக்டா? எல்லாரும் தப்பு செய்வாங்க. ஆனா டேடி நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன செய்யணும், வந்து நீ அக்செப்ட் பண்ணிட்டீன்னா அதற்கு நம்ம ரெமெடி பார்க்கலாமே தவிர, ஆமேன், அதற்கு என்ன செஞ்சா பிள்ளைங்களை காப்பாற்றலான்னு பார்க்கலாமே தவிர, அதை மறைக்க மறைக்க நீ தான் சிக்குவே தவிர பெற்றவங்களுக்கு அது என்ன செய்ய ஒரு பாதிப்பையும் கொண்டு வராது. இன்னைக்கு யார் பொய் பேசுறாங்களோ அவங்க தான் அவங்க வாழ்க்கையில சிக்கி தவிக்கி கஷ்டப்படுறாங்களே தவிர அவங்கள சுத்தி இருக்கிற மற்றவங்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருனா சொல்லாதீங்க. என்ன அழ இவ்வளோ சத்தமாக, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீங்க. வசனத்தை நான் மாத்தி சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை பேசுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னையிலிருந்து கணவன் மனைவி கிட்ட உண்மையை சொல்ல, மனைவி கணவன் கிட்ட உண்மையை சொல்ல. என்னங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இந்த ப்ராப்ளத்துல மாட்டிக்கினேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சீட்டு பிடிக்கிறவங்க. அவங்க சீட்டை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களை ரொட்டேஷன் நல்லா ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அவங்க அந்த ரொட்டேஷன்ல அவங்க என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்க பணத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணி என்ன ஆயிடுச்சு தெரியுமா, கடைசியில் அந்த புருஷனுக்கு தெரியாம அவர் ஒரு பிஸ்னஸ் மேன்.
அவர் என்ன தெரியுமா செய்வார், ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொண்டு வந்து கொடுப்பார். இவங்க பணத்தை சரி ரொட்டேஷன் பண்ணாம விட்ட தொட்டு பணம் லாஸ் ஆகி, பிஸ்னஸ் அந்த சீட்டு லாஸ் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, சீட்டு பணம் கொடுக்குறவங்களுக்கு காலதாமதமாக கொடுத்து அதுக்கு பணம் கொடுக்க முடியும் வட்டியோட கொடுத்து இவர் கொண்டு வந்து கொடுப்பார் பாருங்க, 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படியே கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செட்டில் பண்ணிட்டே வந்தாங்க. கடைசி செட்டில் பண்ண முடியாம அது ஏதோ அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் போயிடுச்சு. அது 10 லட்சம் இருந்தது, அது 60 லட்சம் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வாயை திறக்குது, என்னங்க நொன்னங்க. அப்பதான் ஹல்லேலூயா. அந்த என்னங்க நொன்னங்கன்றத முன்னாடி அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவன் ஏதாவது பண்ணிருப்பான்ல. இதுக்கு என்னன்னா கொஞ்சம் ஆணவ புத்தி, நம்ம சமாளிச்சிடலாம். ஹல்லேலூயா. நான் தப்பு சொல்லலைங்க, சில விஷயங்களை உங்களால என்னைக்கு மனைவிமாருக்கு நல்லா ஆழமா சொல்றேன் கேளுங்களேன். மனைவிகளே, ஹல்லேலூயா, மனைவி இருக்கிறீங்களா? ஆமா, நல்லா கேட்டுக்கோங்க. உங்களால சில விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனா அது என்னைக்கு உங்க கையை விட்டு தாண்டி சில விஷயங்களை போதோ, முதல்ல உங்க வீட்டுக்காரங்கிட்ட முதல்ல நீங்க அதை சொல்லிடணும். இந்த மாதிரி நடந்துச்சு, நான் பண்ணேன், தப்பாயிடுச்சு, இப்போ நான் இன்னும் சிக்கிற மாதிரி தெரியுது, நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டா அவர் ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு என்ன செய்வார், அவரு அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யணுமோ அதுலேருந்து நீங்க வெளியே வந்துடலாம். கடைசியில் பொய் சொல்லி மாட்டிக்கின்னு கடைசியில் வழி இல்லாம திகச்சு நிற்கிறத விட ஆரம்பத்தில் சில விஷயங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிடணும். பொய் ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும். ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. எபேசியர் 4:25 சொல்லுது. எபேசியர் 4:25 கேளுங்க. அன்றியும் சபையை பார்த்து சொல்றாரு, நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசுங்கள் என்றார் அவர். நான் எனக்குன்னு எப்போதுமே சில வச்சிருப்பேன். அவங்க கிட்ட எப்போதுமே சில பிரச்சனை வரும்போது அவங்க கிட்ட மட்டும், ஆனா இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம், இது உண்மை, இந்த பிரச்சனை இதுதான் இந்த பிரச்சனைக்கு உண்மை. யார்கிட்டையாவது நான் சில உண்மையான விஷயங்களை, இன்னைக்கும் சபையில் நடக்கிற சில விஷயங்களை சொல்லி வைப்பது என்னுடைய வழக்கம். ஆமென். ஏன் அப்படி தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு ஒருவேளை சுழன்ற அந்த பிரச்சனை வரும்போது, பாஸ்டர் மேல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த பிரச்சனையினுடைய உண்மை தன்மை தெரியணும். ஹலோ, நீங்க கூட ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, நீங்க உங்க மனைவிக்கு மறைச்சு நீங்க எதையுமே செய்யக்கூடாது, கணவனுக்கு மறைச்சு நீங்க எதையுமே செய்யக்கூடாது. மறைச்சு என்னங்க பண்ண போறோம்? லாஸ் தான் வரும். அதுக்கு நான் யாருக்காவது என்ன நன்மை செய்யணும்னா முதல்ல என் மனைவிட்ட சொல்லிடுவேன். நான் செய்யணுமான்னு கேட்க மாட்டேன், நான் செய்ய போறேன்னு தான் சொல்வேன். நான் ஹல்லேலூயா, நான் செய்ய போறேன் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துருவேன். நான் ஏன்? அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கிடையாது, தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனாலும் அந்த உண்மையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. உண்மையை மறைச்சாலே பொய் தான். எப்போதுமே நீங்க உண்மையா இருக்க, ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுதுங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனவன் பிறனுடன் என்ன செய்யணுமாங்க, மெய்யை பேச கடவன். யோவான் என்னும் சுவிசேஷம் 8:44 சொல்லு. ஜான் 8:44 சொல்லுது பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி, இயேசு சிலரை திட்டுறார், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. பிசாசு சொல்றாரு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். பிசாசு பாருங்களேன், அவன் எப்பவுமே பேசும்போது தன்னை மிகப்படுத்தி பேசுவான் பிசாசு. ஏன்? அவன் சொந்தமா ரொம்ப பில்டப் போடுவார் அவர். ஹல்லேலூயா. நமக்கு வேலை மேலே என்னமோ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படின்னு மறைத்தா இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட பேசணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் மேனேஜர் மாதிரி பேசினு இருப்பார். ஆனால் அங்கே மன்னர் காயில் போனோடனே சார் 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 சார்னு பார்த்துக்கல. ஆனால் வீட்டில் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆமான் பொழுது. ஹல்லேலூயா. ஆமான் கதை தெரியும்ல. ஆமான் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட வந்தோன்னே, ஏய் இன்னைக்கு என்ன தெரியுமா, ராஜா பயங்கரமா அங்கே பொண்ணு பம்பி நிற்கிறார் ஒரு ஓரமா. அப்புறம் ராஜா கூப்பிட வந்து உட்காருப்பா அப்படின்ற மாதிரி விருந்தில் வந்து உட்காருன்றார். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமை பேச்சுலாம் ரொம்ப நிறைய இருக்கும்.
வரட்டு கௌரவம்லாம் நிறைய இருக்கும். ஹல்லேலூயா. குடிக்கிறது நம்ம கஞ்சி தான், ஆனால் ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திண்டுக்கல் தல்பா கட்டி மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட பேசுறது. அதுவும் பொய் தான். உங்கள் வீட்டில் என்னங்க சாப்பிட்டீங்க? அழகாக சிம்பிளாக சொல்லு, சாம்பாருங்க, ரசங்க, உடச்சக்கல்ல ஊர்க்காங்கன்னு சொல்லு. ஐயோ நீங்கள் வேறங்க, சாப்பிடவே முடியல என்னால். ஒரு பக்கம் ஆட்டுக்கறி பிரியாணி, ஒரு பக்கம் மீன் குழம்பு, ஒரு பக்கம் சாம்பாரம், ஒரு பக்கம் ரசமும், பா என்னால் முடியல. அதுதான் வானான்றேன் நான். அதை நிறுத்திக்கணும். கடைசியில் சோறு இல்லாமல் ஆகிடும் அவங்களுக்கு. நம்ம யார்கிட்ட நம்ம பெருமையை பேசி நமக்கு வேணா அப்படி பேசணும் 10 ரூபா கொடுப்பாங்களே நமக்கு? அவங்க கேட்டு என்ன நம்ம நினச்சின்னு போவாங்க, தெரியும் அவங்களுக்கு உன்னை பற்றி நல்லாவே, இது பார் வெத்து வெட்டு எடி பேசுது பாருன்ட்டு போவாங்க. சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களை கூட பெருமையாக பேசுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துங்களா? அது வேலை செய்த மந்தமாக இருக்கும். அது வீட்டில் கீழ்ப்படியாதான் இருக்கும். ஐயோ என் பையன் ஓபேத்துப்பா சொன்னா அப்படியே கேட்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நம்ம என்ன ஒரு வேலை விட்டுன்னு வச்சுங்களேன், அப்படின்னு பண்ணுறான்னு வச்சுங்க, ஒரு மாதிரி பண்ணுறான் இப்போல்லாம். ஆனால் வெளியில் பேசும்போது எப்படி பேசுகிறேன் நான்? நீங்களும் என்ன நினைப்பீங்க? என் கையில் என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறேன் டக்குன்னு. அதை தான் வானான்றார். அதை வீட்டை விட்டு வெளியே எடுன்றார். நீ அந்த மாயையான உலகத்தின் வெளியே வா, உண்மையான ஆசீர்வாதங்களுக்கு அப்பதான் நீ வர முடியும். இனி நிறைய பேர் மாயையில் இருக்கிறாங்க. உண்மை இல்லாத தன்மைகளை பேசி பேசியே சில குடும்பங்கள் இந்த மாயையில நின்றுட்டு ஆசீர்வாதங்களுக்கு நேரம் வர முடியாம சிக்கி இருக்கிறாங்க நிறைய பேர். சவுலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சொன்ன நீ ஏன் கீழ்ப்படியலன்றாரு. அதுக்கு அவர் என்னங்க சொல்லி இருக்கணும்? ஆமா ஆண்டவரே, பாஸ்டர் நான் உண்மையிலே நீங்க சொன்னதை நான் செய்யலாம் கொஞ்சம். அவர் அப்படி சொல்லல. தோ குட்டிய ஜனங்க அதை இதுங்களால தான் எல்லாம் தோக்குதுங்களே, அதுதான் மற்றவங்க மேல திருப்பி போடுறார். அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருங்க. ஆனால் தாவீது தப்பு செஞ்சார். அவர் கையை தூக்கிட்டார் ஆண்டவர் சமூகத்தில். இன்னைக்கு சொல்றாங்க உண்மை தன்மைக்கு தாங்க தேவன் மனம் இறங்குவார். நீங்க அவர் சமூகத்தில் உண்மையா இருந்து பாருங்களேன். பொய் சொல்லுங்க, நல்லா கேளுங்க. பொய் சொன்னீங்கன்னா அதில் நிச்சயமா பாதிப்பு இருக்கும். நீங்க தவறு செஞ்சுட்டு உண்மையை சொல்லுங்க. அப்பா அம்மா கிட்ட, புருஷங்கிட்ட சொல்லு, என்னங்க இதை நான் பண்ணிட்டேன், அந்த தவறை செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு காலில் உழ. என்ன குறைஞ்சிட்டே பண்ணி நாளைக்கு அவனை ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீ அவன் காலில் விழுந்துரு, அது நல்லது தானே. அவன் தலைமையில சுமை ஏற்றி நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி, அவனை கொண்டு போய் பிளாட்பாரத்தில் நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் காலில் விழுந்துரு, மன்னிச்சு தூக்கி விட்டுருவான் அவனை. பிசாசு என்ன தெரியுமாங்க? பொய்யும் பொய்க்கு பிதாங்க. அவன் பொய்க்கே பிதா. நம்ம ஆண்டவர் உண்மைக்கு பிதா. ஹல்லேலூயா. நம்மளாம் என்னங்க நினச்சிட்டு இருப்போம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த பொருளை எடுத்தே இல்லையாப்பா, எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டேன், பேப்பர் வெயிட் நல்லா இருக்குது, பாஸ்டர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாரு, சர்ச்சில் இருக்குது, நல்லா தூக்கின்னு போயிட்டேன் எனக்கு தெரியாமல். ஆனால் நான் உன்கிட்ட கேட்குறேன், இந்த வேலை மேலே செய்யலையா? நீ அந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க அந்த வேலையை. வேலை மேலேருந்து ஒரு பின்னு கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுவும் எஜமான் காசு. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டு தட்டை தூக்கின்னு போனால் விட்டுருவீங்களா? சும்மா தாங்குது, சாமான் கழுவத்தில் இருந்துதுங்க, அது என்னங்க வேஸ்ட்டு, தூக்கின்னு போனால் விட்டுருவியா நீ? எதையுமே வேலை மேலே இருந்து ஒரு 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 ரப்பர் கூட நீங்கள் எடுத்துன்னு வரக்கூடாது. அது பாவம், திருடாது. அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் கொடுத்தோடனையும் வீட்டில் நம்ம என்ன சொல்லலாம், அது சும்மா ஓரமாக இருந்தது, அது ஓரமாக இருக்கட்டும், உனக்கு என்ன, உனக்கு ஓரமாக இருந்தா அது அங்கே தானே ஓரமாகுது, அந்த கேம்பஸ் தானே இருக்கு, உண்டு இல்லைல்ல. பொய் சொல்லக்கூடாது. மறுநாள் பார்த்தா இந்த பொருளை தேடுவாங்க எல்லாருமே, எடுத்துட்டு கம்முன்னு நின்றுப்பா, அப்படியே நீயும் கூட சேர்ந்து தேடுவ பாரு, அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஆமாங்க, தேவப்புள்ள நீ பண்ணலாம் அந்த மாதிரி. எங்கள் ஆஃபீஸ்லாம் பண்டல் பண்டல் அந்த அந்த ஜேகேவா ஜேகே 4 காப்பியர் பண்டல் பண்டலாக கிடக்கும். இந்த மாதிரி ரூமில் ஃபுல்லாக இருக்கும். பசங்க அதுக்குன்னு பேக் எடுத்துன்னு வந்துடுவானுங்க. அவன் வீட்டில் எல்லாம் லேப்டாப், கம்ப்யூட்டர், பிரிண்டர்லாம் இருக்கும். எடுத்து பேக்கில் போட்டு போயினே இருப்பானுங்க. டே 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 டேன்னு என்னை கெட்ட வார்த்தையிலே கேட்பானுங்க என்ன. சரிப்போ அந்த 300 ரூபாய் இன்க்ரிமெண்ட் தரல, 300 ரூபாய் 200 ரூபாய் வருஷம் ஃபுல்லாக நல்லா உழைப்பானுங்க.
300 இன்கிரிமெண்ட் போடுவாங்க. தேவன் பார்க்கிறார்ல, உனக்கு 300 தாண்டாது, உனக்கு 500 இன்கிரிமெண்ட் தாண்டாது. ஏன்? நீ தான் ஒரு பண்டில் 400 எடுத்துக்கிறியா? ஒரு பண்டில் 400 தானேங்க, அப்ப 200. நீ தான் 100கணக்கான பண்டில் தூக்கின்னு போய்கிறியா, அப்புறம் என்ன? அது உனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் தான் போடுவார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல கர்த்தர் உங்களை அதிகாரம் வைப்பார். அவர் கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. இனி போய் பேசுவீங்க, அதுதான் என்னால் விடவே முடியல, ஒட்டினுக்குதே என் கூடவே. அது பேசாம வாழவே முடியாது என்னால. உன் வாய் தான் வாழ்க்கை கெடுக்குது. அல்லேலூயா. உண்மையை சொல்லிட்டு போலீஸ்காரங்க கூட பார்த்துக்கலாம், அக்யூஸ்ட் மாட்டிக்குவாங்க பாருங்களா, அக்யூஸ்ட் மாட்டிக்குவாங்க. அந்த அக்யூஸ்ட் சார் 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 எல்லாம் உண்மை சொல்லிடு சார், சொல்லிடு சார் சொல்லு. ஆனால் உண்மையை சொல்லிடுவாங்க, அடிக்காமல இருக்க மாட்டாங்க. ஆனால் அடி குறையும். ஆனால் நீ பொய் சொல்றன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் குதிங்கால் நரம்பு அறுந்துடும். கடைசியில் வெளியே வரும்போதுன்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் தான் வச்சுட்டுன்னு வருவாங்க. நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. பக்கத்து சொல்லுங்க, உண்மையை பேசுங்க. இப்போ பைபிள் சொல்ற பொய்க்காரன் யாரு? ஆமென். பைபிள் சொல்ற பைபிள் நமக்கு சொல்ற பொய்யன் அவன் தான் உண்மையான பொய்யன். ஆமென். ஓகே, 1 யோவான் 2:4 சொல்லுது பாருங்க. 1 John 2:4 சொல்லுது பாருங்க. அவரை அறிந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் நல்லா தெரியும்ப்பா, எனக்கு ஆண்டவர் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பைபிள் சொல்லுது பொய்யனாயிருக்கிறான். அப்ப நம்பர் 1 யார் தெரியுமா? உண்மையான பொய்க்காரன், உண்மையான பொய்யன் யார் தெரியுமா? இது கூட பரவாயில்ல, ஒரு பொருள் எடுத்துட்டு இல்லைன்னு சொன்னா அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கானா, அவன் உண்மை உன்ன மாறிறான். பைபிள் சொல்லுது பாருங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். பொய்க்காரன் அவன் தான் பொய்க்காரன். ஆண்டவரை தெரியும், எனக்கு ஆண்டவர் நல்லாவே தெரியும், என் ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் சொல்றபடி தன் வாழ்க்கை இல்லாதவன் அவன் தாங்க பொய்யன். நம்பர் 1 disobey in commandments. ஆமென். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவனே பொய்யன் என்று பைபிள் சொல்லுகிறது. அது என்ன கற்பனைன்னு பார்க்கும்போது 1 யோவான் 3:23 அது என்ன கற்பனை நமக்கு பைபிள் சொல்லுது பாருங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே. அப்ப பாருங்களேன், உண்மையான அன்பு ஓபேத் மேல எனக்கு இருந்தா ஓபேத்துக்கிட்ட எனக்கு என்ன செய்ய தோண? பொய் சொல்ல தோணாது. ஏங்க, அன்பு என்னைக்கும் பொய் சொல்லாது, அன்பு பொய்யா வாழாது. அப்போ உண்மையான அன்பு ஓபேத் மேல இல்ல அப்படின்னா நான் அவன்கிட்ட போய் பேசுவேன். ஏன்னா அவன் மேல எனக்கு என்ன இல்லை? அன்பு. இப்போ நினைச்சுக்கோங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்களை நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா அவங்க கிட்ட உங்களால பொய் சொல்ல முடியாது. அல்ப விஷயத்துல நீங்க பொய் பேசவே மாட்டீங்க. நீங்க அப்போ உண்மையான நம்பர் 1 பொய்யன் யார் தெரியுமாங்க? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவன் தான் பொய்யன். அந்த கற்பனை என்னன்னு கேட்டீங்களாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். அப்படி நீங்க அன்பா இல்லைனாலே பொய் நிச்சயமா உள்ள வந்துடும். அன்பு எங்க இல்லையோ அங்க பொய் வரோங்க, வரும், இருக்கும் உள்ள. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பொய் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது பொய்யன் யாருன்னு பார்க்கும்போது 1 யோவான் 2:22-23 வாசிக்கும் போது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் பொய்யன். ஆமென். நல்ல இயேசுவை மெசையா, அவர்தான் மெசையா, அவர்தான் உலக ரட்சகர் என்று சொல்லாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள் தான் பொய்யர்கள். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே. நல்லா கேட்டுங்க, இப்போ யார் அந்தி கிறிஸ்துன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்தி கிறிஸ்து ஆவி வருதுன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த அந்தி கிறிஸ்து யார் தெரியுமா? வந்து ஏற்கனவே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுதான் மெசையா என்று சொல்லாதவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அவர்கள் பொய்யர்கள். 2வது பொய்க்காரங்க.
இயேசுவை சொல்லாதவர்கள், இயேசுவையும் சேர்த்து எல்லாரையும் சொல்லக்கூடியவர்கள், அவங்க தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியோட ஆன்டி கிரைஸ்ட்னுவாங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். நீங்கள் குமாரன் அறிக்கை செய்றீங்க, நீங்கள் பிதாவையும் உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் அவங்க யாரா இருக்கிறாங்களாம்? பொய்யர், உண்மையான பொய்க்காரங்க. நம்பர் 1, கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள். 2வது, கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் பொய்க்காரங்க. நம்பர் 3, 1 யோவான் 4:19-21 வரைக்கும் வாசிக்கும் போது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், ஆமா, முதல்ல அவர் தான் நம்ம நேசிச்சார், நம்ம அவர் நேசிக்கல. உண்மைதானே? அவர் தான் நம்மை தேடி வந்தார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் 3வது பொய்க்காரன் யான்னு கேட்டாக்கா, தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யனாய் இருக்கிறான். நான் கூட பிறந்தவங்களை சொல்லலைங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருமே சகோதரத்துவம் தான். வயதுல மூத்தவங்களா இருந்தா தாயை போல பாவிக்கணும். ஆமென். நடுவயதா இருந்தா அவர்களை சகோதரிகளை போல பாவிக்கணும். நம்மை விட வயதில் குறைந்தவங்களா இருந்தா பிள்ளைகளை போல நம்ம பாவிக்கணும் அப்படின்னு பைபிள் 1 தீமோத்தேயுல பவுல் சபைக்கு அறிவுரை சொல்றார். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படி தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பைபிள் சொல்லுது அவன் பொய்யனாய் இருக்கிறான். 3வது பொய், நல்லா கேட்டுக்குங்க. நம்பர் 1, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற நமக்குள்ள அன்பு இல்லை அப்படின்னா பொய். உங்க உடன்பிறப்புகளோட நீங்க சரியான அன்புல இல்லைன்னா அதுவும் பொய். நீங்க உண்மைத்தன்மை கொண்டவங்களா நீங்க இருக்கணும். உதட்டளவில் நீங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உன் இருதயத்தை பார்த்துன்னு இருக்கிறார். Be careful about your heart. நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வெளி தோற்றத்தில் பார்த்து ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனா வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட ஏமாறுகிற தேவன் அல்ல. உன் இதயத்தில் நீ என்ன நினைக்கிறன்றத அவர் அதை பார்த்துன்னு இருக்கிறாரா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். புரிஞ்சுதா? நம்பர் 1, கற்பனைக்கு கீழ்ப்படியாதவன். அந்த கற்பனை என்ன சொன்னது? ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிரம். அப்ப கற்பனைக்கு கீழ்ப்படியலனாலே அவன் என்னவா இருக்கிறான்? பைபிள் சொல்ற பொய்யன். ஆமென். நீங்க சொல்ற உங்க வீட்டில் சொல்ற செல்லாம் சொல்லுங்க பார்த்துங்களா, வாயை திறந்தாலே அவன் பொய் தான் பாடின பொய்யா சொல்றான் சார். அவனுக்கு சீட் எடுத்து போடுங்கன்ற மாதிரி வாயை திறந்தாலே செல்லம் பொய்யா தான் இருக்கும். அந்த பொய்யை விட மோசமான பொய்க்காரன் யாருன்னா, தேவனை அறிந்தவன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர் தான் பொய்யர்கள். 2வது சொல்லு, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் தான் மிகப்பெரிய பொய்யன். 3வது பொய்யன் சொல்லுது, தான் கண்ட சகோதரனிடத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு முகம் பார்க்கிற உங்களை என்னால் நேசிக்க முடியலன்னா பைபிள் சொல்லுது நீயும் ஒரு பொய்யன் தான்ப்பா. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 22:35-40 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம் பாருங்க. நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி, ஆமென், போதகரே, நியாயப்பிரமாணம் மொத்தம் எத்தனை கற்பனை இருக்கு? 613 கற்பனை இருக்கு. ஆமென். அந்த 613 கற்பனை நீங்க கை கொண்டாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா சபிக்கப்பட்டவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப கிறிஸ்து என்ன செஞ்ச? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆகவே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாய் நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த கற்பனை பெஸ்ட்? ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்றேன்னு கேட்கும் போது இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறு. ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பு கூறுனா, முழு மனதோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அன்பு கூறும் போது நீ ஒரு நாளும் அவருக்கு விரோதமா நீ செய்ய மாட்ட. இப்ப பாருங்களேன், இப்ப என் முழு அன்போடு கூட என் மனைவி கிட்ட அன்பு செலுத்துற அப்படின்னா, என் மனைவி கிட்ட என்னால போய் சொல்லி பொய்யா என்னால வாழ முடியாது. ஆனா முழு அன்பு இல்லை, ஏதோ என்ன பண்ணது, தாலி கட்டேன், நான் தொலை
என்ன பண்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அடுத்தது ஒன்று வந்துடும், பொய் வந்துடும். என் மனைவிட்ட நான் வந்து பொய்யா தான் வாழ்ந்துனே தவிர உண்மையா என்னால் வாழவே முடியாதுங்க. ஒன்று மேல ஒன்று பொய் சொல்லுவேனே தவிர்த்து அது என்ன தெரிஞ்சு என்ன பண்ண அப்படி ஆயிடுமே தவிர நீங்க வாழ்க்கை உண்மையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழவே முடியாது. உண்மையான அன்பு அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? முதல் கற்பனை அவர் சொல்றார், உன் ஆண்டவர்கிட்ட முழு மனசோட அன்பு கூறுன்றார். இதற்கு ஈக்குவலா இன்னொன்னு ஒன்று இருக்கு அப்படின்றார் அவரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இந்த ரெண்டு கற்பனைகளிலும் ஃபுல் 613 கற்பனை அடங்கி இருக்குப்பான்ட்டார் அவர். முடிச்சு ஏன் சொன்னார்னா, கொலை செய்யாது இருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, அதை பண்ணாத இதை பண்ண 613 கற்பனை கொடுத்துட்டாரு. ஆனா ஒன்று சொல்லுமா, அன்பு இருந்தா நீ கொலை பண்ணுவியாம? உன் சக மனுஷனை நேசிச்சா கொலை செய்வீங்களா? கொலை பைபிள் சொல்ற புதிய ஏற்பாட்டு கொலை என்னன்னு சொல்லுங்க. தன் சகோதரனை பகைச்சாலே மனுஷ கொலை பாதகன். நம்ம என்ன நினைக்கிறோம், கத்தி எடுத்து குத்துறா நம்ம நினைக்கிறோம். பைபிள் அதை சொல்லல, அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் உன் சகோதரனை நீ பகைச்சாலே நீ ஒரு கொலைகாரன் அப்படின்ற ஆண்டவர், கொலை பண்ணிட்டேன்ற ஆண்டவர். அப்ப நம்ம கொலை பண்றோம்னா காரணம், அவனை பகைக்க காரணம் என்ன தெரியுமாங்க? அன்பு இல்லை. அன்பு இல்லாத இடத்துல என்ன இருக்கு? பொய் உள்ள உட்காந்து இருக்கு. பொய் இருந்தாங்க யாரு இருப்பா? சத்தா இருப்பான் இல்ல? சாத்தா இருந்தா என்ன இருக்கும்? அடி தடில ஓடு அடி இப்படி ஊனு ஊடே கலவரமா இருக்கும், ரத்த பூமியா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, அந்த வீட்டுக்கு நடுவில் சாத்தா இருக்கிறான், அங்க பொய் இருக்கு அப்படின்னு. அவன் பொய்யை நம்ப பண்ணுவான். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கடைசி வரைக்கும் உண்மையாவே இருப்பாங்க. ஆனா அந்த புருஷன் தன் பொண்டாட்டி நம்பவே மாட்டான். எப்போதுமே சந்தேக பார்வையில பார்த்துட்டே இருப்பா. ஏன்னா பிசாசு. ஒரு புருஷன் உண்மையா தான் இருப்பான், அந்த மனைவி தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டான். சம்பளத்துல உண்மையா இருப்பான், குடுக்கத்துல உண்மையா இருப்பான், அன்புல உண்மையா இருப்பான், எல்லாத்துலயும் உண்மையா இருப்பான். ஆனா அந்த மனைவிக்கு சந்தேக புத்தி இருந்துனே இருக்கும். ஏன்? பிசாசு உள்ள இருக்கு, பொய் உள்ள இருக்கு. பொய் உள்ள இருந்தாலே அங்க சமாதானம் இருக்காதுங்க. உண்மையா இருந்து பாருங்களேன், சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் இருக்கிற எல்லாம் பிசாசு தானே வெளியே ஓடுறோம். உண்மை, நீங்க சாத்தான வெளியே போன்னு சொல்லாதீங்க. நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுங்க, பார்க்குற சக குடும்பத்தார்கிட்ட அன்பா இருந்து பாருங்க, சபை மக்கள்கிட்ட அன்பா இருந்து பாருங்க. நீங்க எங்க சத்துரு வெளியே போன்னு சொல்ற, அவனே வெளியே போயிடுவாங்க. ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கணவன் மனைவி சண்டை பஞ்சாயத்து நடந்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு சொல்ற தண்ணி கொஞ்சம் மொண்டான்றதான், தண்ணி கொஞ்சம் கொடுறோம், ஒய்ஃப் கிட்ட சொல்ற தண்ணி கொடுன்றாரு. அப்போ அவங்க பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க, என்னங்க தோணும்? நம்ம போய் நான் அடிக்க வச்சுட்டு கையை பிடிச்சி வந்து தான் நம்ம பழங்க, வாடி போகலாம், அவன் கிடக்கிறான், நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ஓவரா பண்றான் அவன். என்ன சோறு போட வக்கில்லையா அவனுக்கு? இல்லை எனக்கு தான் சோறு போட வக்கில்லையா, நீ வாணி குழந்தை தூக்கின்னு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். உருப்படாத ஜென்மங்க, குடும்பங்களை பாழடிக்கிற ஆவிங்க. அப்படியே படங்கள் வீட்டில் சேர்க்காதீங்க. அந்த சாத்தான் பூச்ச ஆவிங்களெல்லாம் 1000 சண்டை இருந்தாலும் புருஷன் மொண்டாட்டி என்ன பண்ணுங்க, அந்த வீட்டுக்காரர் கடைசியாக சொல்லுவார், தண்ணி கொஞ்சம் மொண்டான்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லுவார். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சமாதானம் வெள்ளை கொடி காட்டியாச்சுன்னு அர்த்தம். நம்ம எழுந்து நம்ம கிளம்பின்னு அர்த்தம். அப்போ அங்கேயே உட்காந்து போனோம். அப்போ என்ன அர்த்தம் சொல்ல வர அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்தாலே சாத்தான் தானே வெளியே, நீ ஏன் சொல்ற அவனை வெளியே போனோம், தானே போயிடுவான். உண்மை தன்மையோடு இருந்து பாருங்களேன். சவுல் மறைச்சாங்க தான் செஞ்ச தப்ப, அதனாலதான் கர்த்தர் அவனை ராஜாவாயிராதபடி தள்ளிட்டார். ஆனா தாவீது உண்மையை ஒத்துக்கணும். எப்பா நான் செஞ்சுட்டேன்பா, சரி போ நீ ராஜாவாயிரு, ஆனா ஒண்ணு நீ பண்ணது விலை வந்துடும், சரி அதையும் நான் பார்த்துக்கிறேன் போன்றார் ஆண்டவர். ஏன்னா பாவம் பெருசு இல்லைங்க, அதை செஞ்ச நீ ஒத்துக்கிறியான்றது தான் ஆண்டவர் பார்ப்பார். சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் டம் புடிச்சு நின்னுப்பான், ஒத்துக்கவே மாட்டான், அப்படியே இருப்பான். அப்படியே ஏன் சொல்ல மாட்டிக்கு போறான் அப்படின்ட்டு
ராஜா இன்னைக்கு மாட்டல, ஆனா அதை கொண்டு போய் உன்னை எங்கேயோ கொண்டு போய் கரெக்டாக சோரி லாக் பண்ணி வச்சிட உன்னை, அதுக்கப்புறம் நீ வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இப்பவே ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டு, இல்லைங்க நீ ரொம்ப சீரியஸா கேட்குறீங்க இந்த செய்தி, நீங்க எல்லாம் இன்னைக்கு தாங்க உங்க முகம் பார்க்க எனக்கு அழகா இருக்கு. இந்த செய்தியை நடுக்க வேணாம் தான் முடிவு பண்ணிட்டேன் நான். சரி வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேற ஒன்று எடுத்து வச்சேன் நான். 2-3 இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அதில் எனக்கு வந்து கிளாஷ் ஆயிடுச்சு. என்னன்னாக்கா கண்டிப்பாக இந்த வாரம் செய்தி தான்டா அப்படின்னு. உண்மையாக இருந்தாலே இப்போ உங்கள் பிள்ளைங்க கூட பாருங்களேன், நம்ம முட்டையை வச்சுட்டு போயிருப்போம், அப்படி அதுல வறுத்து துண்டுருக்கோம். அது எங்கன்னா வச்சு 2 முட்டையை காணாம தேடினே இருப்போம். ஏன்னா நான் செஞ்சுருக்கேன் அந்த வேலையை, அதனால சொல்கிறேன். எங்கள் அம்மா எப்போ கடைக்கு போகணும்னு பார்த்துனே இருப்பேன். அவங்க இந்த எக்ஸலன்ஸ் காலனி இருக்கும்போது அங்கேருந்து இங்கே நம்ம லக்ஷ்மணன் கடைக்கு வரணும். அப்போ டைம் கேல்குலேட் பண்ணுவோம். எப்போ டைம் கேல்குலேஷன் இருக்கும் எனக்கு எப்பவுமே. போனால் வந்தால் என்ன ஆகும், ஒரு 10 நிமிஷம் வேணும். சரி ஓகே, டக்குன்னு ஸ்டவ் அடிப்பேன், கடன் 10 வைப்பேன், முட்டையை ஊற்ற வறுத்து சாப்பிட்டு டக்குன்னு கழுவித்து கம்முன்னு உட்காந்துருவேன். எங்கள் அம்மா வந்து தேடுவாங்க, இல்லையே நான் 2 முட்டை வச்சு நான் காணுமே, இது எங்கே வச்சேன்னு தெரியலேன்னு. நான் கம்முன்னு உட்காந்துப்பேன். நான் துண்ணை பெருச்சாலே நான் தான் அதை சொல்லலாம்ல. எங்கள் அம்மா என்ன நடிக்க வைப்பாங்க, ஏன்ப்பா சாப்பிட்டேன், டேய் ஏன்டா சாப்பிட்ட நடிக்க வைப்பாங்க இல்லையே. அதில் கூட பொய் தான் நமக்கு. பாருங்க, பொய் சின்னதுலேருந்தே அப்படியே பழகி 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 அது கடைசியில் பெரிய ஒரு மனமாக வளர்ந்து நிற்க சிலர் வாழ்க்கையிலலாம். அந்த பொய்யை இன்னைக்கு ஆண்டவர் வேரோட பிடிங்கணும் வாழ்க்கையிலேருந்து. சரி, இப்போ ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் என் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் உண்மையாக இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீ கடைசி வரைக்கும் அதே நிலையில் இரு. உன்கிட்ட இருக்கிற உண்மையின் ஆவியானவர் நிச்சயமாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை கர்த்தர் மாற்றுவார். மாற்ற உன்னால முடியாது, ஆனால் உன் மேலே இருக்கிற அபிஷேகம் அதை செஞ்சு முடிச்சிடும். உண்மையாக இருங்க. ஏன்னா உன் மேலே கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். அவர் உண்மையாகிறாரா, அப்போ நான் ஏன் அவருக்கு உண்மையாக இருக்கணும்? அவர் கொடுத்தா அவங்க அம்மா அப்படி செலவு பண்ணுறாரு எனக்கு தெரியாமல். ஹலோ பிரைஸ் லார்ட். நானும் அப்போ எங்கள் அம்மா அப்படி செலவு பண்ணுவேன் தெரியாமல். ஓஹோ, இது எங்க புதுசாக இருக்கு கதை. சைத்தான் உள்ள இருக்கான், போய் அவர் 2-3 நாள் கிணத்துல குதிக்க போறாரு. குதிப்பேன் நீ? அவர் கிணத்துல குதிக்கிட்டு இருக்கிறாரு. குச்சவன ஐயோ எங்க வீட்டுக்கு கிணத்துல குச்சிட்டான், நான் குச்சி காப்பாற்றணும் சொல்ல, ஐயோ ஊண்டாரு 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 கத்துவனி. அப்போ நீமா கிணத்துல குதிக்கிற மாதிரி சொல்லுங்க, புரியுதா? உங்க ஆப்போசிட்ல இருக்கிற உண்மையா இல்லைனாலும் நீ உண்மையா இரு. கொஞ்சத்துல இல்ல, அநேகத்தின் மேல உன் தலையை கர்த்தர் உயர்த்திக்கினே வருவார். அவர் உன் உயர்வை அவன் புருஷனே பார்ப்பாங்க. என்னடா நம்ம பொண்டாட்டி நம்மளை விட நல்லா சம்பாதிக்கிறா, நல்லா அவன் பார்த்து என்ன அப்படின்னு கேட்கணும் அவங்ககிட்ட. இவ 2 கற்பனையில் எது பெருசுன்னு கேட்டா, நியாயப்பிரமாணம் ஃபுல் நியாயப்பிரமாணமே அடங்கி இருக்குதுன்ட்டார். இந்த கற்பனை கேட்டு நட, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த பொய்க்காரங்க முடிவு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, இவனுங்கெல்லாம் முடிவு என்ன அப்படின்னா, பைபிள் சொல்ற பொய்யர்கள். ஆமேன். நீ சின்ன சின்ன பொய் சொல்ற, அது உன்னை திருத்த. இப்போ போயிட்டு கூட போய் பேசுவேன், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிப்ளிக்கல் லைன்னு ஒன்று இருக்கு, பைபிள் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு, அதுதான் ஹெவி. அது தண்டனை பெருசு. அதுக்கு அது என்ன தண்டனை பெருசுன்னு கேட்டாக்கா, சொல்லவானா போயிடுவாள்னா வேற சொல்லுவா. சகிச்சுப்பீங்களா நீங்க? சரி, நீ கேட்கறதுனால தான் சொல்றேன், எல்லாம் சொல்ல மாட்டேன் நான். இப்போ கொடுப்பா, வெளிப்படுத்த விசேஷம் 21:8 கொடு. நீ கேட்கறதுனால எனக்கு தெரியாது, நீ கேட்டனால தான் சொல்றேன் நான் உனக்கு. அப்புறம் என் மேல கோச்சக்கூடாது. பயப்படுகிறவர்கள், பயம் எங்க இருக்கோ அங்க பொய் இருக்கும். கண்டிப்பா பொய் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீ ஏன் பொய் பேசுற? முதல்ல பயத்துல என்ன செய்யற? அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அதான் ஃபர்ஸ்ட். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் யார்? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனா அவிசுவாசி. அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், உபச்சாரக்காரன், சூனியக்காரன், விக்கிரகாராதனக்காரன், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே
நெருப்பு குழம்பு காத்துனுக்குதுன்றார். பைபிள்ல சொன்ன இந்த 3 பொய்க்காரனுக்கும் சொல்லுங்க, 3 பொய்க்காரங்க பிப்ளிக்கல் லயர் யார் சொல்லுங்க எல்லாருமே. நம்பர் 1, அவரை அறிந்தவன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யன். அந்த கற்பனை என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி நீங்க அன்பா இல்லை என்னவா இருக்கிறீங்க? பொய்யனா இருக்கிறீர்கள். நம்பர் 2, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று பொய்யன். நம்பர் 3, பார்க்கிற சகோதரன் கிட்ட உன்னால் அன்பு செலுத்த கண்ணுக்கு கண்ணா பார்க்கிற, கண்ணுக்கு கண்ணாக இல்ல, அந்த மாதிரி மனைவி என்னென்ன செய்ய முடியல உன்னால, உண்மையா புருஷனை உன்னால என்ன பண்ண முடியல உன்னால, யாருங்க தாங்க நேசிக்க போறீங்க? அப்புறம் யார் மேல தாங்க அன்பு காட்ட போறீங்க? நீங்க பெத்த பிள்ளைங்களை நேசிக்க முடியல. சே, இதெல்லாம் வர வர ஓபேத்துடைய கேரக்டர் முன்ன மாதிரி இல்லை. இருக்கலாங்காட்டி முன்ன மாதிரி அவன் இல்லைன்ற மாதிரி எனக்கு காட்சி தெரிஞ்சாலும் நான் அவனை எப்படி நடத்தணுன்ற ஞானத்தை தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவனை வேணாம்னா நான் ஒதுக்க கூடாது. ரலிலே சொல்லுங்க எல்லாருமே. அப்படி வேணாம் நான் ஒதுக்கணும்னா மேல இருக்கிற பாப்பாரு, தம்பி நீ கூட நிறைய விஷயத்துல ஒழுங்கு இல்ல, உன்னையும் கொஞ்சம் நான் ஓரமா வைக்கிறேன்னு வரவர். ஒரு அல்லேலூயா காணோம். பின்னாடிலாம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க நீங்க எல்லாருமே. எனக்கு குறை இருந்தாலும் சொல்லுங்க பக்கத்தில், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு மூஞ்சி பார்த்து சொல்லு. ஐயோ பா ரட்சகா, ஒன்று சொல்லட்டுமாங்க, நீங்கள் ஒரு குட்டி பானைக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் சோறு மாதிரி நீங்கள் எல்லாருமே. ஆனால் உங்களை அள்ளி அடி அந்த அந்த இலையில வாழை இலையில் போட்டால் நீங்கள் ரன்னிங்கில் ஓடணுங்க, அந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். சில சோறுலாம் பார்த்துட்டு பிசு பிசுன்னு ஓட்டிக்கின்னு குண்டா சோறுலாம் பார்த்துருக்கீங்களா? அதை நம்ம சோத்தை அமுக்கணும். நம்ம அந்த சாப்பாடை அதை அமுக்கி குழம்பு பேசணும், நம்ம விரல் நோமே தவிர அந்த சோறு மசையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு சரியா அது பதமாக வேவலை. நீங்கள் அப்படி இல்லை, நல்லா வார்த்தையை கேட்டு நீங்கள் அழகாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் உங்கள் குடும்பங்கள்லாம் அழகாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பொய்யை மட்டும் கொஞ்சம் எடுத்து பாரு. உனக்குள்ளே இருக்கிற சில பொய்யெல்லாம் எடுத்து பாரு. ஏன்டா தேவையில்லாத பொய் போய் ஓபேத்துக்கிட்டே போய் பேசணும், புள்ளகிட்ட போய் பேசினாங்க பண்ண, இதாண்டா சம்பவம், இதாண்டா அடி சொல்லிட்டு போயிடுங்களேன். Praise the Lord. Hallelujah. வெள்ளிக்கிழமை நான் இந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி சொல்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்கிறேன். நான் 11th படிக்கும்போது ஸ்கூலில் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டா எப்போதுமே நான் சீக்கிரம் சாப்பிட்ருவேன். நான் விளையாடிக்கிட்டே பசங்க கூட விளையாடிக்கிட்டே இருப்போம். நம்ம பசங்க கிரவுண்ட்லேருந்து பால் கொண்டு வந்துட்டாங்க. கார்க் பால். அது கார்க் பால் தெரியுமா உங்களுக்கு? ரப்பர் பால், கார்க் பால் வேறு மாதிரி இருக்கும். அந்த கார்க் பாலை வச்சு நான் பண்ண, நான் இங்கேருந்து தூக்கி போட, அவன் அங்கேருந்து தூக்கி போட, நான் இங்கேருந்து தூக்கி போட, மாற்றி மாற்றி நல்லா தான் போட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் ஃபுல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் பசங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண, ஒரு வேகத்தில் ஒரு ஆர்வ கோளாறுல தூக்கி அடிச்ச பாருங்க பாலை. டியூப்லைட்டில் போட்டு டமால் டியூப்லைட் ஒன்றிடுச்சு. கீழே அந்த டியூப்லைட் அந்த பெஞ்சுக்கு நடுவில் குத்தி டியூப்லைட் சதுரிடுச்சு. எல்லா சாப்பாட்லையும் அந்த சதுரிடுச்சு. அது பக்கத்து கிளாஸில் ஒரு வனப்பூச்சி ஒரு டீச்சர் ஒன்று இருக்கும். அது தப்ப தப்பன்னு ஓடியாச்சு. அது எங்கள் கிளாஸ்னாலே அதுக்கு ஆகாத டக்குன்னு அது பார்த்தா பக்கத்தில் இருக்கோ, அது ஓடி வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஊட்டு கத்துது. அது யாரும் உண்மையை சொல்லவே இல்லை. உடனே என்ன பண்ணுச்சு, அந்த பொம்பளை வேகமாக கீழே போய், பொம்பளை கரெக்டாக அந்த டீச்சர் போய் கரெக்டாக என்ன செஞ்சுன்னா பிரின்சிபல்கிட்ட சொல்லி, எங்கள் மேடம் என்ன செஞ்சுட்டாங்க, மேலே வேகமாக வந்துட்டாங்க. வந்து கத்துறாங்க, லப லப லபன்னு கத்துது. ஜான்சி தாம்சன் கத்துது. யார் செஞ்சது கேது, யாரும் வாய் திறக்கவே இல்லை. வாய் திறக்க மாட்டேன். எவ்ரிபடி கம் டவுன் இருந்துச்சு. அசம்பிளி அவனுக்கு கீழே வந்து என்ன செய்யலாம் நில்லுங்கன்னா, நாங்கள் எல்லாம் கிளாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் கீழே நின்றுக்கிறோம். பசங்களாம் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வாயை திறக்கக்கூடாதுன்ட்டானுங்க எல்லாருமே. நீ மாட்டிப்படா, நீ வாயை திறக்காத, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த அன்புலாம் போயிடுச்சுங்க எனக்கு. அப்படி என் மேலே அன்பு காட்டினவங்களாம் இன்றைக்கி என் கூட இல்லை. அந்த அன்பெல்லாம் நான் தேடினாலும் கிடைக்காது. நேற்று கூட பசங்க எல்லாருமே பெசன் நகரில் பெரிய ஒரு ரெசார்ட் எங்கேயோ இதில் எல்லாருமே ஒன்றா கூடினாங்க. நோட் போட்டிருந்தாங்க, நீ வந்துடுறா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் எங்கே வருது, சனிக்கிழமை வேறு. அவனுக்கு கூடினாலே சனி ஞாயிறு தான் கூடுவானுங்க. சான்ஸே இல்லை, நான் போவே முடியாது. அவன் சொல்லிட்டான், நீ வாயே திறக்கக்கூடாதுன்ட்டாங்க. நான் சொல்லிடுறேன் தான் சொன்னேன். அப்போ கூட பரவாயில்லடா சொல்லிடுறேன்.
100 சிட்டர்ஸ் போட வைக்குது மேடம். போடுறானுங்க எனக்காக. அந்த அன்பெல்லாம் கிடைக்குமாங்க? 100 சிட்டர்ஸ் போடுறாங்க. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. 50 போட்டு நிறுத்திட்டானுங்க, மீதி 50 போட மாட்டேன்டானுங்க மேடம் கிட்டே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே கண்டுபிடிங்க, யார் ஓட்ஸ் கண்டுபிடிங்க, எங்களையும் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு மேடம்க்கு ஒன்றும் வாக்குவாதம் நடக்குது. நான் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எவ்வளோ நல்ல புள்ள மாதிரி பார்க்க நான் தான் பண்ணுதேன் நான். ஹலோ, 5:30 மணி ஆச்சு. மேடம் விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன்ட்டாங்க. 5:30 மணி ஆச்சு. மேடம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு வீட்டில் வேலை இருக்கும் பொழுது அதுக்கு மேலே எங்களை என்ன படிச்சு, எப்போ நாளைக்கு உங்களை வச்சுக்கிறேன்னுச்சு. சரி பசங்களாம் உட்றா கிடக்கிறா அப்படி நான் அப்படி தான் பேசுவாங்க. அதோட அவர் பெரியதா வர்ற அத்தி கேடுறா அவளை. அப்புறம் எல்லாருமே பாய் 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 நல்லா போயிட்டாங்க. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. எனக்கு எல்லாம் போட்டுன்னு காத்தனே இருந்தேன். எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்து இருந்தேன். மேடம் வந்து அவங்க பிரின்சிபல் ரூமில் இருக்கிறாங்க. நான் நேராக உள்ளே போனேன். என்ன இஸ் வந்திருக்கிற சொல்லு, யார் வச்சு சொல்லுனாங்க. நான் தான் சொன்னேன், நான் தான் ஓடிச்சேன் அப்படின்னு. நீயா? நான் வேணுட்டே பண்ணல, நான் சும்மா தூக்கி போட்டேன், பால் விளாடினேன், நான் தான் பண்ணேன், பசங்க சொல்ல விடல, ஆனால் என் மனசு கேட்கல, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் உடைச்சேன் அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமாங்க? வெரி குட் இஸ் தான் சொன்னாங்க. மறுநாள் காலையில் அசம்பிளியில் ஹோல் ஸ்கூலே நிற்குது. இந்த இன்சிடெண்ட்டை சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை, ஏசுதாஸ் வந்து உண்மையை ஒத்துக்கினான்னு அது பெருமையான பேசிடுச்சு. அது என்ன பெருமையாக பேசிச்சு, உண்மைத்தான். இவனு அசம்பிளி முடிச்சுட்டு மேலே எப்படி திரும்ப வந்தானோ, மேலே டாப் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, மேலே வேகம் பேய் மாதிரி வரானுங்க எல்லாருமே. டேய் அப்போ நேற்று சொல்லி தொழில் நான் சொல்லி சம்மத்திட்டே இல்லை. நாங்கள் அவ்வளோ சிட்டர்ஸ் போட்டிருக்க மாட்டோம், நாங்கள் அவ்வளோ நின்று வீட்டுக்கு போயிருப்போம், நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் உன்னால எக்ஸ்ட்ரா ஒரு நின்னால அப்படின்னு பயங்கரமாக என்ன திட்டினாங்க. நான் சொல்ல வரது என்ன தெரியுமாங்க? கொஞ்ச நேரத்துக்கு நீ உண்மையை சொல்லாமல் பயந்து நின்னாலும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உண்மையை சொல்லிடு. அந்த பொய்யில நின்றுட்டினா, இன்னைக்கு நான் அதை சொல்லாமல் இந்த இடத்துல உட்கார்ந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு குற்றபோதமாகவே இருந்திருக்கும். பாஸ்டர் நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி இருந்திருக்கிறீங்களா? இல்லை, நிறைய விஷயங்களில் இன்னைக்கும் ஒரு குற்ற மனசாட்சி எனக்கு இருக்கு. ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் யாருமே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மனைவி கிட்ட உண்மை நிலையை சொல்லு. பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், பிள்ளைகளே உங்கள் பெற்றவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுங்க. புருஷர்களே உங்கள் மனைவி கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. நான் இந்த தவறு செஞ்சேன்னு சொல்லு. உன்னை சொல்கிறேன், உன்னை கர்த்தர் உயர்த்திடுவார். ஏன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு நானே நிறைய மனம் திரும்பணும். பொய்யெல்லாம் பேச மாட்டேன். சில விஷயங்கள்லாம் அப்படி தான். நான் அது உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆக்ஸ் 5 அதிகாரம் கொடுப்பேன், 5:1-10 வரைக்கும். இங்கே புருஷன் பொண்டாட்டி கதை தான். மறுபடியும் ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே. அதாவது புருஷன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் மனைவி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் லேண்டை வித்துட்டாங்க. தன் மனைவி அறிய ஆமன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவன் ஒரு கிரயத்துல பங்கை வஞ்சித்து வைக்கிறான். 10 லட்சம் ரூபாய் விற்கிறேன்னு வச்சுங்களேன். காணிக்கை கொடுக்கணும், ஆண்டு சமுதிரத்தில் கொண்டு வந்து வைக்கணும். 4ஆம் அதிகாரம் வந்து என்ன சொல்றதுன்னா, ஜனங்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. இவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, 4ஆம் அதிகாரத்தில் சொத்தை எடுத்து வந்து வித்துறான். சொத்து பத்தத்தை குத்துறான். இவன் சொத்தை வித்துட்டு கொஞ்சம் எடுத்து ஏமாத்துறான். ஆண்டவருக்கு வந்து நல்லா கேட்டுக்கோங்களேன், நீ இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும், கொடுக்கறத உண்மையாக கொடுன்றார் ஆண்டவர். ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி சொல்றார், அனனியாவே இதுல இருந்து உங்களுக்கு என்னங்க புரியுது? நிலத்தின் கிரயத்தில் பங்கை வஞ்சித்து வைத்து சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. அப்போ பொய் சொல்ற அப்படின்னா சாத்தான் தான் உனக்கு சேவை வைக்கிறான். பத்தியா தம்த தாங்குது இவ்வளவு பொய். அப்ப நல்லா புரிச்சுக்கோ, அதுக்குள்ள சாத்தாங்கிறான். ஹலோ, ஏன் பொய் சொன்ன? ஏன் பொய் சொன்னு சொல்லி அடிச்சுன்னு காதாத 2 போடு.
தப்பு கிடையாது. 2 போட்டுட்டு நீ ஆவிக்குரிய அனலைஸ் பண்ணணும். சாத்தான் எப்படி என் பிள்ளைகிட்ட வந்தான் தான் நீ யோசிக்கணும். அடுத்தது மாம்ச ரீதியான பெற்றவங்க நம்ம சொல்லுவாங்க, போய் சொல்வேன் எங்கள் அம்மா எல்லாம் போய் சொல்வேன், போய் சொல்ல நல்லா பெரும் வாங்கி வச்சுக்குவாங்க. 6 வாங்கிக்குவாங்க எவ்ரி மலை திருவிழாவுக்கு. 6 வாங்கி வச்சோன்னா வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கு எங்களுக்கு. போய் சொல்லுவேன் போய் சொல்லுன்னு அடிப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா இன்னொன்று அவங்க யோசிக்கல. சாத்தான் ஏன் என் பிள்ளைங்கிட்ட வந்தா நான் எங்கள் அம்மா யோசிக்கல. என்னை சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க சின்னதாக போய் பேச ஆரம்பிக்கும் போதே கண்டிஷன் பண்ணு, அதோட சேர்த்து அவன் பின்னாடி நிற்கிற அந்த சாத்தானை விரட்டி ஆடி இயேசுவின் நாமத்தினால. பாரு இந்த அவங்க அப்பனை மாதிரி என்ன போய் பேசுது பத்தியா, அப்படியே ஜித்து அவங்க அப்பனை மாதிரி வெத்து சோறாது. அது ஒரு தண்டம், இது ஒரு தண்டமாவது. அடுத்தது இந்த அப்பனை மாதிரின்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எனக்கு கூட யாரா உங்க இந்த வாரம் கூட யாரோ பார்க்கணும் சொன்னாங்க, உன் பொண்ணு உன்ன மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு, அப்படியே கோவம் பயங்கரமாக வந்துச்சு. அப்படி சொல்லாதீங்க ஆடிய, அப்படி சொல்லவே கூடாதுங்க. அதுவும் என்னை பார்த்து உன் பிள்ளைங்க உன்ன மாதிரி சொன்னால் கோவம் பயங்கரமாக எனக்கு வரும். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். இதில் வேற என்ன மாதிரி அதுங்களா பூமி தாங்காது. போதும் ஒரு ஏசுதாஸ் பூமிக்கு, போதும் ஒரு ஓபேத் பூமிக்கு, ஹலோ போதும் ஒரு அச்சால் பூமிக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வேற இன்னொன்று ஜெராக்ஸ்னா பூமி தாங்காது. சாத்தா உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு கேட்கிறான் பாருங்க. அப்ப போய் சொல்றாங்க அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்காவே சாத்தான் பக்கத்துல நின்றுட்டான்னு அர்த்தம். நீயே போய் சொல்றேன்னு நினைச்சுக்கோ, உன் பக்கத்துல அவன் நிக்கிறான்னு அர்த்தம். இன்னும் தெரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு முறை போய் பேசும்போது பக்கத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். இனி போய் பேசுவே நீ, போய் பேசுவேன் பேசாம. அதான் என்ன கேட்குறாரு, உங்களில் ஒருத்தர் என்ன மறுதளிக்க போறான்றார். உடனே என்ன சொல்றாங்க எல்லாருமே, நானும் பேதுரு என்ன சொல்றாரு, இவங்க எல்லாரும் உங்களை மறுதளிச்சாண்டவரே, நான் மறுதளிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் காட்டி கொடுத்ததே அவன் தான். இப்போ நீ சொன்ன பாரு, போய் சொல்ல மாட்டேன், நீ தான் போனோடனே போய் சொல்றவன் சூழ்நிலை வீட்டில் இருக்கும். தானே வரோம், ஆண்டவனை சோதிப்பார். அங்கே சொல்லிட்டு வந்தியே ஒன்று வைப்பார், நறுக்கு நிறைய ஒன்று பார்த்தா டக்குன்னு நிறையம்ல, ஐயா நான் பார்க்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லைப்பா, ஐயோ உனக்கு தெரியாது. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி என்னடா போய் பேசிட்டோம்னு யோசிப்பேன். என்ன காயிலேருந்து என்ன பண்ணிந்த சாமான்லாம் அப்படியே அழுக்காகுது. இதான் ஊருக்காது நின்று பேசினா அந்த எல்லாம் பதிவு பண்ணிட்டுருக்கோம். உட்காந்து அக்கம் பக்கம் வீட்டு கதையை பேசினா எல்லாம் பண்ணிட்டு என்னன்னு தெரில, காயிலேருந்து ரொம்ப கேராகிற மாதிரி இருக்குது. என்னாச்சு அவன் பாவம், அவன் அப்பாவே அவன் என்ன உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா என்னன்னு. ஆனால் அவனை மேனேஜ் பண்ணுற ஓரளவுக்கு நல்லாகிற மாதிரி தாங்குதுன்னு ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னாக்கா அதே பொம்பளை தான் கில்லி மாதிரி வேலை செய்யணுப்பா. அப்போ அது இருந்தாலும் யோசிக்குவானா, அவன் நம்மகிட்ட போய் பேசிக்கிறான்னு. அப்போட உடம்பு இல்லை சொல்லு, நம்ம டிஃபன் என்ன வாங்கி கொடுத்தேன், எனக்கு பொண்ணு பிரச்சனை வேணான்னு இந்த பைத்தியக்காரன் சொல்லுவான். இத்தனை பேர் சிரிக்கிறத பார்த்தா எவ்வளோ வீட்டில் ஃப்ராடு பள்ளிக்கிறீங்க எல்லாருமே. என் ஆம்பளை ஆணுங்களை எல்லாம் ஏமாத்திக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. சி சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாருமே? கத்துக்கிறீங்களா? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ வேகமாக போனங்க. ஆனால் உங்களை விட்டு போறதுக்கே மனசில் எனக்கு. அதை விற்ற பின்பும் அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். அனனி அந்த வார்த்தையில் கேட்க விழுந்து ஜீவனை விட்டான். இவளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. பொய் என்னவங்க திரும்ப செய்யும், ஒரு மனுஷனை கொண்டுடும் கொஞ்சம் கொஞ்சமா. அவன் உடனே செத்துட்டான். சிலலாம் சாகவே சாவீர்கள்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு. பொய் உன் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுங்க. அது கடைசியில் உன் சமாதானத்தை கெடுத்துரும். எதுக்கு கொஞ்ச நேரம் அடிக்க என்ன பண்ணலாம்? அந்த போலீஸ்காரங்க உண்மையை சொல்லிட்டா 2 அடியோ லட்டி அடி என்ன செய்யும், முடிஞ்சிடும். நம்ம பொய்யை பேசி போட்டு அந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் தலைகள் தொங்க விட்டு லாடம் கட்டுறதுக்கு யோசித்து பாருங்க கொஞ்சம். இது தேவையா அது தேவையா? கை நீட்டு சொல்லுவாங்க, அடி வாங்கிக்கலாமா வாங்கிக்கூடாதா? பண்ண தப்புக்கு வாங்க சார், சத்தியமா சார் நான் அந்த இடத்துல இல்லை சார். சிசிடிவியில் பார்த்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக நின்றுப்பான். மாட்டிக்கும். போய் சொல்லாதீங்க, நீ உண்மையை சொல்லி பாருங்களேன். கொஞ்ச நேரம் சலசலன்னு இருக்கும், அதுக்கப்புறம் சமாதானமாகிடும். ஆனால் பொய் சொல்லி பாருங்களேன், வாழ்நாள் முழுசுக்கு அது பிரச்சனையாகவே நின்றுட்டு இருக்கும்.
நம்மளை கேட்பான், எங்கப்பா போயிட்டு வரன்னு கேட்பாங்க. என்ன சொல்லணும்? நம்ம எங்கன்னா சுற்றிட்டு வந்திருப்பான். அப்படி இதோ வழியில் ஃப்ரெண்டை பார்த்தோம், ரொம்ப 10 வருஷம் ஆச்சு, திடீர்னு பார்த்தா வழியில் வந்துட்டான். அவன் பேர் கேட்கும், இவன் பேர் தண்டருவான் டக்குன்னு. அவன் தான் சொன்னல, அந்த மாங்காட்டில் இருக்கிறான், அவன் தான். அவன் பேரோட மோகன். மோகன் மோகன் ஏல. ஆனால் எதிர்க்கு இருக்கிற மனைவி என்ன சொல்லணும்? பாவம், அது மக்கு பிராந்தா இருக்கும். அப்படியாங்க, பார்த்தியாங்க, என்னங்க சொன்னார் அவரு அப்படின்னா, இது ஒன்றில் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கேட்டான், வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு ஆளே பார்த்துருக்க மாட்டான், வழியில் பேஸ்ட்டு பத்துருவான். நைட்டெல்லாம் அவன் இருதயத்தை குத்தம், அது நல்லவனா இருந்தால் குத்தம். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி அவனை வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவன் மனைவி உள்ள வராங்க. நடந்ததை புருஷன் சேர்த்தது கூட தெரியாத ஒரு பொம்பளை இருக்குதுன்னா பைபிளில் உலகத்திலே எனக்கு இதுவாக தான் இருக்க முடியும். ஃபாரின்ல செத்துட்டோட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இல்லை தந்தி அடிச்சிடுறாங்க. சொந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் அதே தெருவில் செத்துட்டுக்கிறான் புருஷன். இது தெரியாமல் அந்த சர்ச் உள்ள வருது. அப்போ இது எங்கே போய் என்ன பண்ணுச்சோ தெரியல. சப்பீரால் பேதுரு அவளை நோக்கி அங்கே கேட்கிறா, நிலத்துக்கு எவ்வளவு தானா விற்றீர்கள் எனக்கு சொல். அவள் ஆம். புருஷன் முன்னாடி பொய் சொல்றதுல பா பேசி வச்சுன்னு போய் பேசிட்டு போயிடுவாங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதானே? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். கெட் லாஸ்ட் பார்த்தா பொட்டும் செத்து போயிடுச்சு. இப்படி சபையில் இருந்தா ஒரு டைம் வரும்போது நானே இருக்க மாட்டேன். யாரு இருப்பா சொல்லுங்க? சபையில் ஆண்டவர் தான் வந்து உலா விட்டு போயின்னே இருக்கணும். கிருபை ஏதோ வாழ்ந்துருக்கும். நம்ம எல்லாருமே இறக்கம் பக்கத்து சொல்லு, இறக்கத்தால் தான் நான் வாழுறேன். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் மீது ஜீவனை விட்டால் வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையில் என்ன செஞ்சாங்களாம், இங்கே தாங்க உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்ல போறேன், நல்லா கேட்கணும். இந்த பொய்யை அடக்கம் பண்ணவங்க யார் தெரியுமா? வாலிபர். கீ வெளிப்பாடு நல்லா கேட்கணும். யார் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பொய்யை அடக்கம் பண்ண முடியும்? எல்லாராலும் அடக்கம் பண்ண முடியாது. இப்போ அனனியாவும் சப்பீரால் என்ன செஞ்சுட்டாங்க? பொய் சொல்லிட்டாங்க. பேதுரு என்ன சொல்றன்னா, ஆவியில் நிறைஞ்ச வார்த்தையை சொன்ன உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. அப்போ செத்த உடனே அவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்றது யார் தெரியுமா? வாலிபர். அப்ப யார் வாலிபர்? தோ நம்ம பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, இவங்க வாலிபர் நம்ம நினைக்கிறோம். இவங்களை விட நம்ம தான் ஸ்பீடா இருக்கிறோம். ஒரு அள்ளியில சொல்லுங்க எல்லாருமே ஹல்லேலூயா. 16 விட 60 தான் ஸ்பீட் ஆகுது. ஆமென். 20 விட 40 தான் ஸ்பீட் ஆகுது. ஆமென். 20 வயசு பசங்க 25 வயசு பசங்க கிட்ட ஒரு வேலை செய்யணும்னா இந்த கிளாஸ் தாங்க வச்சோன்னே திருமணே அந்த ஐயோ தெரியாம சொல்றேன் கிளாஸ் நான் 10 முறை வேலை வாங்கிக்கணும். சும்மா செய் வேலை வாங்கி நிற்கிறீங்க நீங்க. அதை ஒழுங்கா முதல்ல சொல்லக்கூடாதா? இங்க நாங்க எடுத்து வைங்கன்னு அப்படின்றான். நம்ம அம்மா நம்மளை கடைக்கு அனுப்பும் போது 10 முறை கடைக்கு போவோம்னாலும், எங்க அம்மா கடைக்கு போகும்போது 10 முறை கடைக்கு போவேன். இப்போ ஒரு முறை ஒரு ஏதோ அந்த அவங்களுக்கு வயசானவங்களா இருப்பாங்க, ஒரு பொருளை மறந்துட்டு இருப்பாங்க, ரசத்துக்கு பூண்டை மறந்துட்டு இருப்பாங்க, மற்றதெல்லாம் சொல்லியிருக்கான். டே அந்த கெஞ்சித்து பாவம் தெரியுமாங்க பிள்ளைங்கிட்ட. டே ப்ளீஸ்ரா டே அம்மாடா டே போடா இந்த 2 ரூபா தரேன்னா லஞ்சம் வாங்கி தான் வேலை செய்யறான். ஆனா பைபிள் சொன்னல இந்த கையில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு. லஞ்சம் வாங்குற கை நல்லா இருக்காது. அந்த பொம்பளைக்கு கெஞ்சம் பாவம் அந்த குழந்தைங்க. டே மா நம்ம அப்படி சொல்ற குடுமா நம்ம அந்த தாய்க்கு இவ்வளோ உள்ள சந்தோஷமா தெரியுமாங்க. அந்த மக்கு தாய் கூட தெளிவாயிடும் அடுத்த முறை. சரி நம்ம குழந்தைங்க இப்படி பண்ணக்கூடாது, கரெக்டாக சொல்லி அனுப்போம், இல்லை எழுதியாவது கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இது காலத்துக்கும் எழுதி கொடுக்காது. அவனை சாவடிக்கிற மாதிரியே இது ஒரு ஞானி மாதிரி சொல்லி அனுப்பிடுங்க வாயில. அவன் தான் அந்நியானின்னு தெரிதான். அவன் உனக்கு மேலே உனக்கு பிறந்தது உனக்கு தெரிய வேணா கொஞ்சமாச்சும் உனக்கு. இது நமக்கு பிறந்தது நம்மளோட மக்கா இருக்கணும். நம்மளே ஒரு மக்கள்னா அது பிறந்தது ஒரு மக்கள்னு புரிய மாட்டேங்குது. இது என்ன நினைச்சுன்னா நம்ம மக்கள் நம்ம புள்ள சித்தா இருக்கணும். வாய்ப்பில்லை ராணி ராஜா, நீ புத்தியா இருந்தா உன் புள்ள புத்திசாலியா இருக்கும்.
அப்போ அடக்கம் பண்ணது யார் கேட்டாக்கா, அடக்கம் பண்ணணும் பொய்ய வாலிபர் தான் அடக்கம் பண்ணாங்க. கரெக்டா? சரி, இப்போ அந்த பைபிள் சொல்ற வாலிபர்கள் யாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. வெளிப்பாடு நல்லா கேட்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13, 14 கூடப்பா. 1 John 2:13-14 கூட. லிசன். பிதாக்களே, ஆமென், ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, வாலிபர் பைபிள் யாரை சொல்லுது பாருங்க, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்னா யார் தெரியுமாங்க? பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் தான் வாலிபர்கள். அப்போ யார் தெரியுமாங்க பொய்யை அடக்கம் பண்ண முடியும்? அந்த சத்ரு, அந்த பிசாசை ஜெயிச்சவன் தான் பொய்யை அடக்கம் பண்ண முடியும். அவனால மட்டும்தான் பொய்யை மேற்கொள்ள முடியும். அவனால மட்டும்தான் பொய்யை ஜெயிக்க முடியும். அவன் பொய் சொல்லாமல் எல்லா இடங்களையும் உண்மையை சொல்லி அவனால் நிற்க முடியும். பைபிள் சொல்ற வாலிபர்கள் வேற, நம்ம சொல்ற வாலிபர்கள் வேற. நம்ம வயசை வச்சு சொல்லுவோம், பைபிள் ஆவிக்குரிய வளர்ச்சி வச்சு சொல்லும் வாலிபர்கள் யார் அப்படின்னு. இங்க பைபிள் சொல், வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14 சொல்றார் பாருங்க, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். பொல்லாங்கனை யார் திரும்ப ஜெயிக்க முடியும்? எந்த மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கோ அவன் தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். அவனே வாலிபன், அவன்தான் பொய்யை அடக்கம் பண்ண முடியும். அந்த சபையில் அப்படிப்பட்டவன் இருந்ததுனால தான் பைபிள் சொல்லுது, அனனியாவையும் சப்பீராலையும் அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். உங்க குடும்பத்தில் இருக்கிற பொய்யை அடக்கம் பண்ண நீங்க வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இருந்தா நீங்க பொய்யை அடக்கம் பண்ண முடியும். பொய்யை அடக்கம் பண்றதுனா பொய் நீங்க பேச மாட்டீங்க, அதை அடக்கம் பண்ணி மூடிடுவீங்க. ஹல்லேலூயா. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும். ஆமென். 1 பலவான், 2 தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது, 3 நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். நல்லா கேளுங்க, பலவானுக்கும் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கும் நடுவில் இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை யாருக்குள்ள இருக்கும் அவங்க தான் பலமா இருப்பாங்க. அவங்க பலமா இருக்கிறதுனால அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அந்த பொய்யை அவர் அடக்கம் பண்ணுவார்கள். இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கிற பொய்யெல்லாம் நீங்க அடக்கம் பண்ணணுங்க. நல்லா தெரியுது, என் மனைவி ஏதோ என்கிட்ட மறைக்கிற பொய் பேசுறான்னு தெரியுது, உனக்கு நீ உணர்ற. நல்லா தெரியுது, உன் புருஷன் ஏதோ உனக்கு வேற பொய் பேசுறான்னு தெரியுது. நீங்க அதை என்னைக்கு கேஷுவல் எடுக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க அதை அலட்சியம் எடுக்கிறீங்களோ, உங்க குடும்பம் பாதிப்பாயிடும். உங்க பிள்ளைங்க பொய் பேசுறாங்க நல்லாவே தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் நம்ம பிள்ளைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அக்கல் தெரிஞ்சு சுத்தக்கூடாது பிள்ளைங்கள. ஹலோ, கல்யாணம் ஆகிட்டா பிள்ளைங்களை விட்டுறணும். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் அவங்ககிட்ட நோண்டிட்டுலாம் நிற்கக்கூடாது. அவங்களுக்கு ரெக்க வந்துடுச்சு, அவங்க பறந்துட்டாங்க, அவங்க ரெக்க வந்து முளைச்சது நிற்கிறதோ தான் நம்ம என்ன செய்யறோம், கல்யாணமே பண்ணி வைக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? என்னடா எங்கடா இருக்கிற, சாப்பிட்டியா? அது கேட்குது பொண்டாட்டிக்கிற, நீ போனை வை. இது நடுவில் நூந்தினே இருக்காது, விட அவனை. அவன் கேட்டுப்பா, டீசெண்டா எப்பனா ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாப்பான்னு ஒரு வார்த்தை கேளு. என்னடா இப்படிலாம் எப்படி இருக்கிறாவா, இது காலகத்தை வைக்குது பாரு எப்படி. அவன் மனுஷன் நினைப்பான், ஆமாம் என்ன பண்ணுறது சரியில்லை தான், அது நம்ம தாய் எவ்வளோ பரவலையும் நினைப்பான். அவனை டைவர்ட் பண்ணுது. என்னன்னா எப்போதுமே என் மூஞ்சே பார்த்துனர்றா, நீ திடீர்னு அவன் மூஞ்சை பார்க்க ஆரம்பிச்சிட்ட, எனக்கு பத்தி ஸ்டாப் தட் நான்சென்ஸ். பையன் ரொம்ப மாறிட்டான், முன்ன மாறலாம். ஆமாம், மாறிதான் செய்வான். புது உலகத்துக்குள்ளே போயிருக்கிறான் அவன். அந்த பொண்ணு புது உலகத்தில் என்ட்ரியாக இருக்கு. இப்போ உங்களை இட்டுமா சுவிட்சர்லாண்டில் விட்றேன்னு வச்சுங்க. உங்களை கொண்டு போய் சுவிட்சர்லாண்டில் விட்ட, ஃப்ளைட் இறக்கி உங்களை உள்ளே விட்ட, சுவிட்சர்லாண்டில் விட்டேன். ஏன் கூடுவான் இப்போ எல்லாருமே, ஏன் கூடுவான்னு நீ எங்கே வந்து பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்வேன். அவுத்து விட்ட உடனே என்ன பண்ணு, நீ போக மாட்ட, பார்க்க மாட்ட, அன்மத்தா அவங்க அன்மத்தா. நீ கூட அப்படிதான் ஒரு காலத்தில் இருந்த. புரிஞ்சுதா? பிள்ளைங்க நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில்
அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவருடைய கண்ட்ரோலில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் கர்த்தர் தான் மத்தியஸ்தராக இருப்பார். அந்த குடும்பத்தின் தலைவர் கர்த்தர், நான் கிடையாது. என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் தலைவனாக முடியாது. அவங்க 2 பேருக்கு நடுவில் தலைவர் கர்த்தர். அதுங்களுக்கு பிள்ளைங்க, அது ஒரு ஃபேமிலியா, என் மகள் ஒரு ஃபேமிலியா. நான் அழகு பார்க்கணுமே தவிர உள்ள மூக்க நுழைக்கவே எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க? நீங்களாம் வளர்ந்த விசுவாசிங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா? என் பிள்ளைங்க உங்களை மாதிரிலாம் யாருமே கிடையாதுங்க. சில சர்ச்சில் பக்கம் பிரசங்கம் பண்ணால் மந்தமாக நான் பார்த்துனே இருக்குங்க, அப்படியே முச்சி. அவர் என்ன பிரசங்கம் பண்ணி வச்சு, அவர் என்ன பண்ணாரு, சபையை பண்ணி வச்சிருப்பார் தெரியாது. அது அப்படியே உட்காந்துருக்குறேன். ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்கும். சரி, வாலிபர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? அந்த வாலிபர்கள் யார் தெரியுமாங்க? பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறவங்க யார் தெரியுமா? வசனம் நிலைச்சிருக்கிறவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் ஒன்று நடக்குதுங்க. ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் 5 5:11 அப்போஸ்தலர் 5 என்ன ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சேன். சபையார் எல்லாருக்கும் இதை கேள்விப்பட்ட மற்றும் யாவருக்கும் மிகுந்த பயம். 12 to 14 வரைக்கும் அப்போஸ்தலருடைய கைகளினாலே, நல்லா கேளுங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அநேக அடையாளங்கள், அநேக அற்புதங்கள் ஜனங்களுக்குள்ள செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் வந்தார்கள். நல்லா கேட்டோம். குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் வரணுமா? உள்ள பொய் இருக்கக்கூடாது. பொய் இருக்கிற வரைக்கும் ஒரு மனம் வரவே வராது. உண்மை வந்துட்டா அங்க ஒரு மனம் வந்துடுங்க. அந்த ஒரு மனம் வரணும்னா உண்மை இருக்கணும். அந்த உண்மையை நீங்க நல்லா கேளுங்க. அந்த பொய்யை நீங்க புதைக்கணும்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சு நிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, என் கற்பனைகளின்படி நட, ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களா இருங்கள். ஆட்டோமேட்டிக்கா பொய் சுத்தரும், உண்மை நிலைக்கும். பைபிள் சொல்லுது, மற்றவர்களில் நல்ல மற்றவன யாரு? பொய் பேசின, ஊரை ஏமாத்தின்னு, திருட்டுத்தனம் பண்றவங்க யாருமே இவங்க கூட சேர துணியிலையா. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை, நீங்க உங்களை உயர்த்தாதீங்க. உங்களை ஊர்ல சுத்தி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களே உங்க குடும்பத்தை தூக்கி பேசுவாங்க, இவங்க தேவ ஜனம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லு, நல்லா கேளுங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக, பைபிள் சொல்லுது 3000 பேர் 5000 பேர் இருந்தவங்க. என்னங்க நல்ல பொய் செத்து போன உடனே, பொய்யை அடக்கம் பண்ண உடனே அதிகமாய் ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள். இந்த சபையில சொல்றாங்க, இந்த சபைக்குள்ள இருக்கிற பொய் வெளியானாலே நீங்க ஜனங்களை வான்னு சொல்லவே தேவையில்ல. தேவ ஆவியான் நடு நிலை கொண்டிருப்பார். அவர் பிரசன்னம் அதிகமாக உட்கார இடம் இல்லாதவர்களுக்கு ஜனங்களை கத்தர் கொண்டு வருவார் அவர். ஹல்லேலூயா. வாலிபர்கள் தான் பொய்யை அடக்கம் பண்ணணும். ஊழியர்கள் பொய்யை கொன்னுடுவாங்க. ஊழியக்காரங்க நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? பொய்யை கொலை பண்ணு. இப்போ செய்தியை பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த நேரமே பொய்யை நான் கொலை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பொய் செத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வசனத்தில் நினைச்சிருந்தீங்கன்னா, அந்த பொய்யை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா, சபைக்குள்ள ஜனங்க திரளாய் ஜாதியா உள்ள நுழைய ஆரம்பிச்சிருவாங்க. சொனிமுதெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற நீங்கள் பொய் என்ன செய்யணும்? புதைக்க கற்றுக்கணும். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் புதைக்கிறவங்களா இருக்கணும், பலவான்களாக இருக்கணும். அந்த சத்துருவை நீங்கள் ஜெயிக்கணும். ஏன்னா பொய் லேசானதல்ல, பொய் பிசாசு. ஆமென். பிசாசுகளின் தலைவன் பொய்க்காரன். அவன் தான் பொய் பேச வைப்பான். பொய் பேச வச்சு குடும்பங்களை ஆசீர்வாதம் கெடுத்துடுவான். நம்மளால் எழுந்து நிற்கலாம் ஆண்டு சமூகத்தில். ஹல்லேலூயா.